வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம். கும்பகோணம் டவுன்லேயே உள்ள ஒரு அருமையான வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு கட்டியிருக்கிற மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 2840 சதுரடி, அதாவது அகலம் 40 அடி, நீளம் 71 அடி. நல்ல பெரிய பிளாட்டுங்க. தரைத்தளத்தில் 1500 சதுரடியில் 3 பெட்ரூம் உள்ள ஒரு வீடும், முதல் தளத்தில் 1100 சதுரடிக்கு 2 பெட்ரூம் உள்ள ஒரு வீடும் நல்ல தாராளமாக பிளான் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம், இந்த வீட்டை கிழக்கு பார்த்து கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டை கட்டி 8 வருஷம் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டை கட்டி 1.5 வருஷம் தாங்க ஆகுது. இந்த வீட்டை சுற்றிலும், அதாவது நாலா பக்கமும் நல்ல இடம் விட்டு, பின்பக்கம் கொல்லப்புழக்கத்துக்கும் இடம் விட்டு எல்லா வசதியோடும் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்கு பார்க்கிங் ஏரியா, வராண்டா, நல்ல பெரிய ஹால், 3 பெட்ரூமும் கிச்சனும் கொடுத்து, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்கு ஹால், 2 பெட்ரூம், கிச்சனும், அழகான பால்கனியும் கொடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதுதாங்க கும்பகோணம் 4 ரோடு. இங்கிருந்து சுமார் ஒரு 700 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இந்த வீட்டிலிருந்து சுமார் ஒரு 700 மீட்டர் சரௌண்டிங்லேயே செயின்ட் ஆனிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், பெரிய பள்ளிவாசல், சாய்பாபா கோயில், மெயின் ரோட்டில் உள்ள அகர்வால் ஹாஸ்பிட்டலும் சர்ச்சும் உள்ளதுங்க. இதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. வீட்டை சுற்றிலும் காம்பவுண்டும், மெயின் என்ட்ரன்ஸுக்கு 2 பெரிய மெட்டல் கேட்டும், சாண்டில், ஐவரி, டெரகோட்டா, ரெட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும், எலிவேஷன் டைல்ஸும் கொடுத்து ரொம்ப நீட்டாக அந்த எலிவேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பார்க்கிங் ஏரியா 19க்கு 16, 2 காரும் 2 வீலர்ஸும் பார்க் பண்ணுற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்து, ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்டன் செட்டப் பண்ணுறதுக்கான ஓப்பன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வராண்டா சைஸ் 20க்கு 7, இதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டலில் சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் செய்த இந்த மெயின் டோரையும் நிலையையும் நல்ல டிசைனோட டபுள் டோராக கொடுத்து, பக்கத்திலேயே ஒரு ஃப்ரெஞ்சு டைப்பு விண்டோவை கொடுத்துருக்காங்க. அடுத்து லிவிங் ஹால் சைஸ் 19க்கு 12, ஃப்ளோருக்கு மார்பிள்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டபுள் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும், 4 பேனலில் 2 பெரிய ஜன்னலும், டிவி கேபினட்டையும், ஷோகேஸையும் சேர்த்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்கறது தென்கிழக்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம் சைஸ் 12க்கு 12, லைட் அண்ட் டார்க் கிரீன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங்கும், 2 பெரிய ஜன்னலும், ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பை மிரரோட தாராளமாக கொடுத்து, மேலே ஒரு லோ சீலிங் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வாஷ் பேசினோட வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்திலே உள்ள 2வது பெட்ரூம் சைஸ் 12க்கு 12, ஃப்ளோருக்கு வெட்டிஃபை டைல்ஸும், வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், மிரரோட ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பும் கொடுத்து, டீசெண்டான கலரில் பெயிண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பின்பக்க கதவு மாதிரி சவுத் சைடில் உள்ள செட்பேக் ஏரியா போகிறதுக்கு ஒரு டோரும் கொடுத்து, அதுக்கு ஒரு மெட்டலில் சேஃப்டி கிரில் கேட்டும் கொடுத்து இந்த 2வது பெட்ரூமை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கறது வடமேற்கு மூலையில் உள்ள 3வது பெட்ரூம் சைஸ் 10க்கு 11, ஃப்ளோருக்கு மார்பிள் ஃபினிஷிங்கும், வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னலும், டார்க் அண்ட் லைட் டார்க் பெயிண்டிங்கும், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு லோ சீலிங் லாஃப்ட்டும், இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்து, அதுக்கு முன்னாடி உள்ள சர்வீஸ் ஏரியாவில் ஒரு வாஷ் பேசினும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ள டைனிங் ஹால் சைஸ் 16க்கு 10, ஃப்ளோரிங்க்கு மார்பிள்ஸும், ஒரு ஜன்னலும், வாஷ் பேசினும் கொடுத்து, ஒரு சூப்பரான கிராண்ட் ஃபினிஷிங்கில் டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வடமேற்கு மூலையில் உள்ள கிச்சன் சைஸ் 11க்கு 10, ஃப்ளோருக்கு டைல்ஸ், எல் ஷேப்பில் பெரிய டேபிள் டாப், மேலே வால் டைல்ஸ், அப்பர் கேபினெட், பேஸ் கேபினெட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க், 2 கப்போர்டு இதெல்லாம் கொடுத்து இந்த கிச்சனை ஒரு சௌரியமான கிச்சனாக கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு அடுத்து இந்தியன் டைப்பில் ஒரு காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க.
பேக் டோருக்கு முன்னாடியே ஒரு சர்வீஸ் ஏரியா கொடுத்து அதில் வாஷிங் மிஷின் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் உள்ள செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு சேஃப்டியல் கிரிக்கெட்டும் கொடுத்து இந்த ஏரியாவை ஸ்பேசியஸாகவும் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ மாடியில் உள்ள வீட்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை வீட்டுக்கு வெளிப்பக்கத்திலேயே கொடுத்து ஸ்டெப்ஸுக்கெல்லாம் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்து மேலே ஜிஐ ரூஃபிங் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டிற்கான மெயின் டோரை தெற்கு பக்கம் பார்த்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹால் சைஸ் 20x18, ஃப்ளோருக்கு வெற்றிபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸும் டிவி கேபினட்டுக்கான ப்ரொவிஷன் உள்ள வாலில் சூப்பரான பெயிண்டிங்கும் கொடுத்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பூஜா கேபினட்டும் மேலே ஒரு லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து தென்கிழக்கு மூலையில் உள்ள கிச்சன் சைஸ் 16x12, ஃப்ளோருக்கு டைல்ஸும் டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங்கும் மேலே வால் டைல்ஸும் வெண்டிலேஷனுக்கு ரோட் சைடு பார்த்தா மாதிரி ஜன்னலும் பேஸ் கேபினட்டும் கப்போர்டும் எல்லாத்துக்குமே டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வடமேற்கு மூலையில் உள்ள மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 18x10, ஃப்ளோருக்கு டைல்ஸும் வெண்டிலேஷனுக்கு ஜன்னலும் ஒன் சைடு வாலுக்கு நல்ல பெயிண்டிங்கும் ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பும் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வடகிழக்கு மூலையில் உள்ள 2வது பெட்ரூம் சைஸ் 14x14, அந்த ரூம் மாதிரியே பெயிண்டிங் ஃப்ளோரிங் ஜன்னல் எல்லாம் கொடுத்து ஒரு ரோட் சைடை பார்த்தா மாரி ஒரு அழகான பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்துள்ள இந்த காமன் பாத்ரூம் வெஸ்டர்ன் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உள்ள இந்த டெரஸுக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. மேலே ஜிஐ ரூஃபிங் ஷீட்டால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டெரஸ் ஏரியாவிலையும் ஒரு இண்டியன் டைப் காமன் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள இந்த ஓப்பன் டெரஸுக்கு வெதரிங் கோர்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டம்மி காலமும் வாட்டர் ஸ்டோரேஜுக்கான வாட்டர் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் டவுனில் விஐபி ஏரியாவில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட எல்லா சௌகரியமும் உள்ள இந்த வீட்டின் விலை 1,80,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க. இதுபோல் உங்களது வீடு மனை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்று தருகிறோம். எங்களது அலுவலகம் முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.